வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். எல்லாருக்குமே புது புது படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அதை பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே ஒவ்வொரு படமா திரையரங்கில் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா நிறைய படங்கள் ஃபுல்லாவே வன்முறையாவே இருக்கேப்பா, என்னப்பா இது அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் ஃபீல் பண்ற மாதிரி இப்போ நிறைய நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. வன்முறை மட்டுமே ஒரு திரைப்படமா இருந்தா எப்படிப்பா மக்கள் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டே தான் இருக்காங்க. அந்த வரிசையில ஹிட் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி அது ஒரு பக்கம் ஹிட் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீன்ஸ் தான், பிளட் தெறிக்க அப்படின்ற மாதிரிலாம் படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த வரிசையில் ஹிட் 3 அப்படின்ற படமும் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுத்த திரைப்படம். இருந்தாலும் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வன்முறைகள் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க இந்த படம் ரிலீஸ் ஆகி 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹிட் 1, 2, 3 அப்படின்னு தான் வரும்போது இப்போ அடுத்தபடியாக ஹிட் 4ல யாரு, கார்த்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுலேயே ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி கார்த்தியோடைய சீன், வீரப்பனுடைய அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கார்த்தியா உள்ள இறக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரியா கார்த்தியை வச்சு அடுத்த பார்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. சர்தார் 2 திரைப்படத்தை நடிச்சு முடிச்சுட்டு அடுத்ததா கைதி 2ல ஜாயின் ஆயிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை முடிச்சுட்டு போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இந்த ஹிட் சீரீஸ்ல கார்த்தியுடைய கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் அவருடைய கதைக்கும் அண்ட் மீதம் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கும் ஒரு லிங்க் கொடுத்து தான் படத்தோட ஃபைனலே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஹிட் 5 அப்படின்றதுக்கும் பிளான் பண்ணியாச்சு. தெலுங்குல ஒரு முன்னணி நடிகர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த படமும் ஓகேன்ற மாதிரி ஆயிருக்கான். இது முடியும் போது கரெக்டாக அந்த சீன்ஸை வச்சு அதுக்கு ஒரு லீடு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ஆனால் அதோட ஹிட் சீரிஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் சைலேஷோடைய இயக்கத்தில் கார்த்திக்கு முழுக்க இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. அதனாலேயே இந்த கதாபாத்திரத்தை பார்க்கறதுக்காக கார்த்தியுடைய ரசிகர்களும் வெயிட் பண்ணுறாங்க. பாக்யராஜ் கண்ணனுடைய இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜோடைய தயாரிப்பில் உருவாகக்கூடிய திரைப்படம் தான் பென்ஸ். இதில் ராகவ லாரன்ஸ் தான் கதாநாயகனாக நடிக்கிறாங்க, சாயாபேங்கர் இசையமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. படத்தில் பெரிய அளவில் அந்த எல்சியூ அப்படின்ற விஷயத்தை இதில் காட்டணும்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் இருக்காராம். அதனாலேயே இவருடைய 2வது தயாரிப்பில் உருவாகக்கூடிய படம் லோகேஷ் கனகராஜோடது. அதனால இந்த படத்துலையும் அவருடைய இன்புட் அதிகமாக இருக்கும். அப்போ தான் எல்சியூக்குள்ளே ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பெரிய ப்ராஜெக்ட்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த பென்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அடுத்ததான் அது கூடவே இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணி ரெண்டையும் சிங் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் எகிரி நிற்குது. கூடவே யாரெல்லாம் நடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ராகவ லாரன்ஸோட இணைஞ்சு மாதவன் இந்த திரைப்படத்தில் நடிக்க போகிறதாவும், நிவின் பாலி இந்த படத்தில் நடிக்க போகிறதாவும் சொல்கிறாங்க. அதனால இந்த படத்துடைய காஸ்ட் ஏறது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய பட்ஜெட் ஏறி பிரம்மாண்டத்துக்கு ஒரு உதாரணமாக இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு நல்ல பட்ஜெட்டில் படம், பட் எந்த அளவுக்கு கிராண்டியராக காட்ட முடியுமோ அவ்வளோ கிராண்டியராக காட்டணும் அப்படின்றதுல டீம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்களா. அதுக்கேற்ற மாதிரியே இந்த பென்ஸ் திரைப்படம் இப்போ உருவாகிட்டு இருக்கு. சுந்தர்சியோடைய வேட்டை பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஹாரர் கொடுத்தா ஒரு காமெடி, ஒரு காமெடி கொடுத்தா ஒரு ஹாரர் அப்படின்னு சொல்லி அப்படியே ஷஃபிள் பண்ணி போய்கிட்டே இருப்பார். மறுபடியும் இறங்குறேன் பாருங்கன்னு சொல்லி டிவோஷனில் இறங்கி இப்போ மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்ற திரைப்படத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். இந்த வரிசையில் இந்த திரைப்படங்கள் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குப்பா. பட்ஜெட் எவ்வளோ எடுத்தாலும் சரி, வசூல் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவர் தான் சுந்தர்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இவருடைய இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 இதில் நயன்தாரா கதாநாயகியாக நடிக்கிறாங்க. அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்ற மாதிரி அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி செதுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த திரைப்படத்தையே. இப்படி இருக்கும் போது அடுத்ததா கலகலப்பு அடுத்த பார்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு இனிஷியேட்டிவும் எடுக்கல. அதுக்குள்ளே தான் கேங்கர்ஸ் அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை ஹிட் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகி அரண்மனை 5ஆம் பாகத்தை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களாம். அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் காஞ்சனா திரைப்படத்துடைய நெக்ஸ்ட் பார்ட் ரெடி பண்ணுறாங்க இல்லையா. அதனாலேயே நம்ம அரண்மனையை ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் பணிகள்லாம் ரொம்ப வேகமாக நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். இதன் காரணமாக அவர் ஃபுல் ஒர்க்கில் தான் இருக்கார். முடிச்சா படம் வந்த உடனே ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி வரிசையாக இந்த வேலைகள் மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. வேற எதுக்குமே அவருக்கு டைம் இல்லையா. அதனால் இந்த மூக்குத்தி அம்மன் முடித்த உடனே அடுத்ததாக நம்ம அரண்மனையில் தான் கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரண்மனை 5க்காக சுந்தர்சி தயாராகிட்டு இருக்காரு. ஜாக்குலின் பெர்னாண்டஸ் பாலிவுட்டில் ரொம்ப பாப்புலரான ஒரு நடிகை அப்படின்னு சொன்னாலும் படங்கள்லாம் இப்போ அவங்க பெருசாக பண்ணுறதே இல்லை. ஆனால் அவங்க ஒரு தீவிலேயே எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது டைம். ஏன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி லீடிங்கான ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆலியா பட், தீபிகா படுகோன், ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். வரிசையாக நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த ஜாக்லின் பெர்னாண்டஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது தான் ரசிகர்கள்லாம் பெரிய ஷாக். என்னன்னா ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்துலேயே ஒரு தனி தீவை விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 3 to 4 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணதான் சொல்கிறாங்க. முடிச்சு இப்போ இந்த தீவை அவங்க சொந்தமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு ரசிகர்கள்லாம் பெரிய ஷாக் ஆயிடுச்சு. எல்லாம் சொந்தமாக கார் வாங்குவாங்க, பஸ் வாங்குவாங்க, இல்லை கேரவன் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, பில்டிங்லாம் வாங்குவாங்க. ஆனால்
நீங்கள் என்னங்க தனி தீவையே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போது அவங்களுடைய ரசிகர்களே பெரிய ஷாக்கில் தான் இருக்காங்க. ஆனால் ஜாக்லின் ஃபெர்னாண்டஸுமே அடுத்தடுத்தபடியாக நிறைய படங்கள் பண்ணுறாங்க பாலிவுட்டில். இது இல்லாமல் ஹாலிவுட்லேயுமே 1-2 படங்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொன்னாங்க. அதை பற்றின எந்த அப்டேட்டும் வராமல் இருக்கிற இந்த நிலையில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தான் போலயே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்த அப்டேட்காக வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்காக ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.